தமிழகம் முழுவதும் உள்ள ரேஷன் கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு வரும் நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் உள்ள ஒரு ரேஷன் கடையில் எம்எல்ஏ உதயசூரியன் வந்தால்தான் வழங்க முடியும் என ஊழியர் கூறியதால் பயனாளிகள் ஏமாற்றமடைந்தனர். நியூஸ் தமிழ் செய்தி எதிரொலியாக பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டதால் 3 மணி நேரமாக காத்திருந்த பயனாளிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். ரேஷன் கடையில் எல்லாரும் ஒரு 30 பேராட்ட உட்காந்து இருக்கிறோம். நாளைக்கு எம்எல்ஏ வந்து ஆரம்பிச்சு கொடுக்க சொல்லிட்டாங்க. டோக்கன் வந்து வாங்கிக்கலாங்களா? டோக்கன் வாங்காதவங்க எதுவுமே இல்லையா? அவர் எம்எல்ஏ நாளைக்கு வராராம். வழக்கமாக கொடுக்க வேண்டிய அரிசியை கொடுப்பதற்கும் எம்எல்ஏ வருவதற்கும் என்ன சம்பந்தம்? மணிக்கணக்கில் ரேஷன் கடை முன்பாக காவல் காத்து கிடப்பதுதான் எங்கள் வேலையா என பயனாளிகள் ஒரு பக்கம் கொந்தளிக்க, வெயிலையும் பொருட்படுத்தாத ஒருவர் விரக்தியில் ரேஷன் கடை முன்பு படுத்தே உறங்கிவிட்டார். வாருங்கள் போவோம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொது விநியோக திட்டத்தின் கீழ் அனைத்து அரிசி பெறும் தகுதியான குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தலா 1 கிலோ அரிசி, 1 கிலோ சர்க்கரை, முழு கரும்பு ஆகியவற்றுடன் 3000 ரூபாய் ரொக்கம் மற்றும் இலவச வேட்டி சேலை ஆகியவை ரேஷன் கடைகளில் வழங்கும் பணி தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த சின்னசேலம் 4ஆம் நம்பர் ரேஷன் கடையிலும் பொங்கல் பரிசு தொகுப்பை வாங்குவதற்காக காலை 7 மணி முதலே பயனாளிகள் காத்து கிடந்தனர். தலையில் முக்காடுகளை போட்டுக்கொண்டும் குளிர் தாங்காமல் சால்வையை போர்த்தி கொண்டும் ரேஷன் கடை முன்பாக முதியவர்கள், பெண்கள் உள்ளிட்டோர் இருந்தனர். ஆனால் நண்பகல் 11 மணியாகியும் கடையை திறக்க ஊழியர்கள் வரவே இல்லை. அதனால் ஏமாற்றமடைந்த பயனாளிகள் ரேஷன் கடை ஊழியருக்கே போன் செய்து விவரம் கேட்டனர். அதற்கு அந்த ஊழியர் சொன்ன பதில் பயனாளிகளை எரிச்சலடைய வைத்தது. சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ உதயசூரியன் தற்போது சென்னை சென்றிருப்பதாகவும், அவர் வந்த பிறகுதான் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என கூறிய ரேஷன் கடை ஊழியர், டோக்கன் வாங்காத பயனாளிகளுக்கு 2 நாட்கள் கழித்து வழங்கப்படும் என கூறினார். ஊழியரின் பொறுப்பற்ற அந்த பதிலை கேட்டு எதுவுமே சொல்ல முடியாமல் எதிர்முனையில் அமைதியானார் மூதாட்டி. ரேஷன் கடையில் எல்லாரும் ஒரு 30 பேராட்ட உட்காந்து இருக்கிறோம். 4ஆம் நம்பரு யார் இல்ல? ஏன் ஆள் இல்லையா? நாளைக்கு எம்எல்ஏ வந்து ஆரம்பிச்சு கொடுக்க சொல்லிட்டாங்க. நாளைக்கு தான் வராரு எம்எல்ஏ. நாளைக்கு வாங்கிக்கலாம். நாளைக்கு வாங்கிக்கலாம். டோக்கன் வந்து வாங்கிக்கலாங்களா? டோக்கன் வாங்காதவங்க எதுவுமே இல்லையா? அவர் 2 நாள் கழிச்சு வாங்கிக்கலாமா? டோக்கனு 2 நாள் கழிச்சு. எம்எல்ஏ நாளைக்கு வராராம். பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் அரிசி வழங்கப்படுகிறது என கூறியதால் தானே காலை முதலே காத்து கொண்டிருப்பதாக கூறிய பயனாளிகள், அரிசியை மட்டும் வழங்குவதில் என்ன பிரச்சனை, அரிசி வழங்குவதற்கும் எம்எல்ஏ வர வேண்டுமா என புலம்பிக் கொண்டே சென்றனர். மூதாட்டிகளின் இந்த புலம்பலை நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி செய்தியாக வெளியிட்டது. அந்த செய்தி வெளியான அடுத்த சில நிமிடங்களிலேயே ஓடி வந்த ஊழியர் ரேஷன் கடையை திறந்து பயனாளிகளுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்க ஆரம்பித்தார். இதுகுறித்து பேசிய பயனாளிகள் 3 மணி நேரமாக காத்திருந்து வெறுத்து போய் வீட்டுக்கு சென்ற நிலையில் நியூஸ் தமிழ் செய்தி எதிரொலியாக அடுத்த சில நிமிடங்களிலேயே பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டது மகிழ்ச்சியாக உள்ளதாக தெரிவித்தனர். 8 மணிலேருந்து மணி 11 வரையும் உட்காந்துருந்தோம். ஒன்றும் போடல, கடை இல்லை. அதுக்கு மேலே இப்போ ஸ்டேஜ் வந்து எடுத்தாங்க. இப்போ போட்டுட்டு இருக்காங்க. நாங்கள் எல்லாம் வாங்கிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷம். எல்லாமே அரிசி, சர்க்கரை, பணம் எல்லாம் வாங்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எத்தனை மணி நேரம் நீ காலைல இருந்தீங்க? நாங்கள் 8 மணிலேருந்து 11 மணி உட்காந்துருந்தோம். அப்புறம் இப்போ தான் ஸ்டேஜ் பார்த்துட்டோம், ஓடியாந்தோம். இப்போ போட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாமே.